श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी முதல் பிரகரணம் தத்துவ விவேக பிரகரணம். ஆல்மோஸ்ட் அதோடைய கடைசி பாகத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரம் 52வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ரெண்டு விஷயங்கள் முக்கியமா இந்த 3வது ஸ்லோகத்துல தொடங்கி 52வது ஸ்லோகம் வரைக்கும் விசாரணை செய்யப்பட்டிருக்கு. ஒன்னு ஸ்ரவணம். கொஞ்ச நேரம் சம்மரைஸ் பண்றோம். ஸ்ரவணம் எவ்வளவு முக்கியம், அந்த சிரவணத்துல ஜீவ சுபாவம், ஈஸ்வர சுபாவம், ஜெகத்துடைய சுபாவம், அதோட தத்துவம் பற்றி அதெல்லாம் விவரிச்சதுக்கு அப்புறம் கன்க்ளூஷன் மகா வாக்கிய உபதேசத்தினால தெரிகிற இந்த பரபிரம்ம பரமாத்மா ஜெகத் கண்ட்ரோல் பண்றதுக்கு காரணமா இருக்கிற ஈஸ்வரா இல்ல இந்த தனிப்பட்ட தேகத்துல நிவசிக்கிற ஜீவ, எல்லாமே இன்டர் டிபெண்டன்ட் அண்ட் அன்ரியல். இன்டர் டிபெண்டன்ட், ஒண்ணு மேல ஒண்ணு ஆதாரப்பட்டிருக்கு. ஆனா சத்தியத்துல உண்மையா சொன்னா எதுவுமே நடக்கல, எதுவுமே ஆகல, எல்லாமே பரபிரம்மனே அப்படி அவருக்குள்ளதான் எல்லாமே தெரியுது. சத்தியத்திலோட இதெல்லாம் தெரியுது. அப்போ ஜீவ ஈஸ்வர ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்காக மகா வாக்கிய உபதேசம். தத் துவம் அசி, அதி நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் வாக்கியார்த்தம் என்ன, லட்சார்த்தம் என்ன, அந்த விவரம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க வரைக்கும் சிரவணம் முடிஞ்சது. சிரவணம் பண்ணிருக்கோம். நானும் ஈஸ்வரனும் பிரம்மனும் ஒண்ணுதாமா அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோம். கேட்கறதே நமக்கு சில ஏற்பட்டுச்சு. சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு. ஆனா நிறைய சந்தேகங்கள் இருக்க. சந்தேகங்கள் தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ளே வரும். அது அப்படி காட்டாம பொதுவா சாஸ்திரத்துல இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே வெளியில இருந்து யாரோ சந்தேகம் கேட்கிற மாதிரி ஒரு பூர்வ பட்சம் கொண்டு வருவாங்க. பூர்வ பட்சம்னா ஆப்போசிட் பார்ட்டி. அது பல விதமா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல இப்ப கூட சில இடத்துல எங்காவது அந்த ஆர்குமெண்டேஷன், சம்வாதம் நடக்கும். பொதுவா பண்டிதர்கள் சாஸ்திரத்தினை படிச்சவங்க இல்ல, ஒரு பிரான்ச் ஆஃப் தி சாஸ்திர நல்லா படிச்சவங்க, வைசேஷிகா, நையாயிக்காக நியாயசாஸ்திரம் படிச்சவங்களும், வைசேஷிகள்னா மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச் பீப்புள். தார்க்கிகர்கள் தர்க்கத்தினை மட்டும் ஆதாரமா வைக்கணும். இந்த மாதிரி பல பல பிரான்சஸ் எல்லாம் படிச்சு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது, படிச்சாங்க.
அத்வைத்தம் படிக்கிறவங்களும் அதெல்லாம் படிப்பாங்க. பட் லக்கிலி ஈஸ்வர கிருப்பத்தினால, குரு கிருப்பனால அது அத்வைத்த கைவல்ய நிர்வாணத்துக்கு வேண்டிய கடைசியாக என்ன அடையணுமோ அதுக்கு இதெல்லாம் உபயோகிச்சுக்குவாங்க தவிர இதுல நடுவில் ஸ்டக்கப் ஆக மாட்டாங்க. இங்க அந்த 2வது பார்ட் அந்த மாதிரி கேள்விகள் வரணும். திங்க் பண்ண ஆரம்பிச்சாதான் டவுட்ஸே வரும். திங்கே பண்ணலன்னா டவுட்ஸே வராது. சில வாட்டி டவுட்ஸ் வரும், நமக்கு உள்ளே வச்சுக்கிறோம். சில வாட்டி சில பேர் தைரியமா கேட்பாங்க. சில வாட்டி சில பேர் ஆர்குமெண்ட் பண்றதுக்காகவே நீங்க சொல்றது தப்பு, நான் எவ்வளவு படிச்சிருக்கான்னு தெரியுமா, எனக்கு ரொம்ப டீப்பா தர்க்க சாஸ்திரம் தெரியும், நியாய சாஸ்திரம் தெரியும், அதுல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு, அப்படி போட்டு வேர்ட்ஸ் they will play with the jiggery of the words. அவ்வளவு அழகா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், காலக்ஷேபத்துக்கு நல்லா இருக்கும். டைம் பாஸ், காலக்ஷேபம். ஒரு காலத்துல இந்த சத்சங்கத்தை எல்லாத்தையும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இந்த ஜெனரல் லெவல், பப்ளிக் லெவல்ல ஹரிகதை கேட்கறதுக்கோ கோவிலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க யாரோ ஒரு பிரசங்கம் பண்றாருன்னா காலக்ஷேபம், கதா காலக்ஷேபம் கூட சேர்த்துவாங்க, கதவா இருந்தா. ஆனா இந்த மாதிரி விஷயத்தினே அவ்வளவு பப்ளிக்ல அங்க பேசுறது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. ஆச்சாரியர் வீட்டுக்கோ அவரோட ஆசிரமத்துக்கோ போய் ரொம்ப ப்ரிப்பேர்டு மைண்ட் இருக்கிற தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் பேரா கூடி ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட கான்சென்ட்ரேட்டட் மைண்டோட அப்படி கேட்பாங்க. அதுதான் உண்மையான சாஸ்திர பட்டனம். நாம இப்போ அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல இருக்கனால நம்ம அத மாதிரிதான் பண்றோம். ஒரு சிஸ்டமேட்டிக்கா வீக்லி ஒன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. கதைக்கு போறவங்களுக்கு வேற தூங்கலாம், கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். சரி, சந்தேகம் అనేది சகஜம். சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. உள்ள சந்தேகம் வச்சுக்கிட்டே நம்ம இந்த மார்க்கத்துல பயணம் செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும். அதனால சாஸ்திரத்துல பல ஆச்சாரியர்கள் இப்படி தாங்களே எழுதின புத்தகங்கள், இந்த பஞ்சதசி, வித்யாரண்ய சுவாமி அநேக இந்த மாதிரி சந்தேகங்களையும் கொண்டு அது மனனம் செய்யறது அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வராரு. மனநம் தான் இப்ப 2வது டாபிக், 51வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். ஓகே, அப்போ நாம பொதுவாவே எல்லா கிளாஸ்லும் கேட்டதெல்லாம் அப்புறம் திரும்பி மனனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, நீங்களா நம்மளாவே யோசிச்சுட்டு நம்மளாவே திரும்ப நினைச்சிட்டு, ஓகே புரியல, ஏன் புரியல, எனக்கு இப்படி புரிஞ்சிச்சு, ஏன் இப்படி புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி நம்ம திரும்பி திரும்பி அதை பத்தி நினைச்சுக்கிறது சந்தேகமா இருக்கு, எனக்கு இப்படிதான் தோணுது. நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அக்செப்ட் பண்ணாத மனசு புத்தி எல்லாத்தையும் நீங்க சொன்னது அப்படி அக்செப்ட் பண்ணாது. அப்படி சொன்னது அப்படி அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா உபதேசம் இவ்வளவு நாள் சிரவணம், அத்தியனம், சாஸ்திர அத்தியனம் தேவையில்லை. முதல்ல புரியல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனை பத்தி, அப்புறம் ஒத்துக்கிட்டான், நீதான் எனக்கு குரு வேணே. சரி ஒத்துக்கிட்டான்ல, பாப்போம் துக்கத்துல இருக்கான், கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே மேஜிக் பண்ணியோ, ஒரே மந்திரம் போட்டியோ, ஏதாவது தந்திரம் பண்ணியோ, இல்ல சுருக்கமா உபதேசம் ஒரு வாக்கியம் போதுமே, அந்த குரு எனக்கு உபதேசம் பண்ணாரு. நிறைய பேருக்கு அதுல ஒரு திருப்தி, எனக்கு மந்திர தீட்சை வாங்கியிருக்கா, அதெல்லாம் உபதேசம் இல்லை, அது பத்தாது. அதுக்கு உதாரணம் தான் இந்த பகவத்கீதையில அர்ஜுனன்னு பார்த்தா, அவனுக்கே அப்போ நான் உன்னுடைய சிஷ்யன் தான் ஏத்துக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஆர்குமெண்ட் அவனு நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாம் பண்றான் முதல் அத்தியாயத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீச்சிங் தொடங்கினதுக்கு அப்புறம் பகவான்
டீச் பண்ண வேண்டி வந்தது. நிறைய ஸ்லோகங்கள், 700 ஸ்லோகங்கள். எதுக்கு அவ்வளவு நேரம்? 18 அத்தியாயம், 700 ஸ்லோகங்கள் எதுக்கு? பகவான் சாட்சாத் முன்னாடி வந்து நின்றுட்ட அவன் தகுதி இருக்கான்னு அவனுக்கு இன்னும் உள்ள அந்த அத்தியாச அஜ்ஞானம். அதுதான் இன்னைக்கு முக்கியமான டாபிக் நமக்கு வரப்போறது. கன்ஃபியூஷன், கிளவுடட் மைண்ட். யாருக்கு எப்படிப்பட்ட எந்த அளவுக்கு அது அத்தியாசனம் கவர்டு, ஓவர் பவர்டு, ஓகே, அப்படி மறைச்சிருக்கு, அதெல்லாம் போகணும். அப்போ பகவான் பேச பேச சந்தேகங்கள் அர்ஜுனனுக்கு இன்னும் வந்துட்டு பாத்தீங்களா? அப்ப அர்ஜுனா கேட்டு உடனே சைமல்டேனியஸ்லி மனனம் பண்றான். என்ன சந்தேகம் வந்துச்சு இல்ல? சந்தேகங்கள் வரலன்னா பேச கேட்க மாட்டான், கேட்கலன்னு பகவான் சொல்ல மாட்டான், புரிஞ்சு போச்சு. ஆகலே அப்படி எவ்வளவு பேச வேண்டி வந்தது. பகவான கேட்டதுக்கு ஆதாரமா வச்சுக்கிட்டு சந்தேகம் இருக்கு, கேள்வி கேட்கிறான். அப்படிதான் அந்த ஹோல் பகவத்கீதா சாஸ்திரம், உபனிஷத்து சாரம் வெரி சிஸ்டமேட்டிக்கல் அப்படி பில்டப் ஆகி அழகா நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் போட்டோம். 11வது அத்தியாயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி விபூதி யோகம் சொல்லி சாட்சாத் ஏதோ ஒரு தர்சனம் கொடுத்தாரு, சாட்சி கொடுத்தாரு. அது அனுகிரகத்தினால, என்னோட அனுகிரகத்தினால உனக்கு இப்படிப்பட்ட தர்சனம். அதுக்கு நான் தனியா திவ்ய சக்ஷு தரையானார் கொடுத்தாரு. ஆத்தாராமா பார்த்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்ல? பகவான் பார்த்து அதுக்கப்புறம் எதுக்கு டீச்சிங்னு கேக்குறேன் நான். ஏன்னா இது நமக்கு நிறைய வாட்டி பெரிய ஒரு ஆப்ஸ்டிக்கலா இருக்கும். வெளியில இருந்து வர ஆப்ஸ்டிகல்ஸ் வேற, நமக்குள்ள இருக்கிற தடங்கள் தான் ரொம்ப முக்கியமா நம்மளை இந்த அபரோக்ஷ அனுபவத்துக்கு, பிரம்மானுபூதிக்கு போகாம செய்யறது காரணம். அப்போ மனநம் எவ்வளவு முக்கியமானது அந்த பகவத்கீதை டீச்சிங்னால தெரியுது. அப்பவே அவன ஷார்ப்பா இருக்கான், ஸ்பான்டேனியஸா யுத்த பூமோ ஏதோ ஒண்ணும். நம்ம ஒரு மாதிரி யுத்தரங்கள்தான் இருக்கோம். சம்சாரம், வீடு, வாசலம் இருக்கு. அப்போ பண்ணணும். எவ்வளவு நாள்னா உனக்கு எல்லா சந்தேகம் போற வரைக்கும் போடணும். அப்போ மனநம் అనేది ரொம்ப முக்கியமா இருக்கும். அது எப்படி ஒரு சாம்பிளுக்காக தான் இங்க ஒரு நையாயிக்கா நியாய சாஸ்திரத்துல இருந்து ஒரு ஆளுன்னு கூட்டிட்டு வந்த மாதிரியும், அவரு கேள்வி கேட்கிற மாதிரி, அவர் கேள்வி கேட்டது ஏன்னா அவனுக்கு அப்படி புரிஞ்சிச்சு. இவங்க என்ன சொன்னாரு, பிரம்மனை பத்தி சொல்லிட்டு பிரம்மன் தான் சத்தியம், ஜெகன் மித்யா, அந்த பிரம்மன் தான் சர்வம், ஜீவனும் பிரம்மதா, பிரம்ம ஏவ ஜீவ இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி என்ன தொடங்கிச்சு பார்த்தோம். உங்க பிரம்மன் சவிகல்ப பிரம்மமா, நிர்விகல்ப பிரம்மமா, வித்தி குணங்கள் இருக்க குணங்கள் இல்லாமையா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த ஆச்சாரியருக்கு குருவுக்கு வந்தவனு எதுக்காக கேள்வி கேட்கிறான், இவன் எந்த லெவல்ல இருக்கான், இவன் என்னென்ன படிச்சிருக்கான், இவனுடைய உதயத்துல அந்த கேள்வி கேட்கறதுக்கு என்ன பாவம்னு மொத்தம் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் ஆச்சாரியர் குருகள் மௌனமா இருந்தா அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதான்னு நினைச்சுக்கிறோம். ஓகே, கொஞ்சம் பேசிட்டா அவங்களுக்கு இந்த பாஷை வரல அந்த பாஷை வரலன்னு எடை போடுறோம். ஏதோ விதமா நம்ம திருஷ்டி தகுந்த மாதிரி, கண்ணுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஏதோ முடிவு பண்ணிக்கிறோம். தவிர அவங்க ரொம்ப 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 புத்திசாலிகள் இருப்பாங்க, அது மட்டும் மறக்க கூடாது. ஏன்னா சாஸ்திரத்தினை அநேக வருஷங்கள் ஸ்ரத்தா பக்தியோட குருவுக்கு சுசுரூஷ பண்ணிக்கிட்டு அதுலயே இருந்து அதுலயே ஊறி அப்படி படிச்சு வந்தவங்களுக்கு சைக்காலஜி என்னன்னு தெரியாத, என்ன பேச தெரியாதா, எங்க எப்பனது. அதனால அவங்க சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சிம்பிளா அப்படி கூட இருப்பாங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேசணும் அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு பேசணும் அந்த அளவுக்கு தான் பேசலாம். சரி, இங்க லாஜிக் தொடங்கிச்சு. அன்னைக்கே பார்த்தோம், நல்லா கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்.
அப்புறம் உங்களுக்கு கையில கொடுத்த புஸ்தகங்களை பார்த்தா கூட இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். என்னமோ ஏதோ கால்குலேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் 4-5 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போறோம். ஆனா இது ரொம்ப முக்கியம்தான். கேள்விகள் வரணும், அதுக்குதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது ஒரு கேள்வியை கொண்டு வந்து கேட்டு, முதல்ல நீ அப்படி கேட்கணும்னா நீ ஒன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, குணங்கள் எட்ரிபியூட். ஓகே, எங்க நான் சொல்றோம் உறுதியா அத்வைத்தத்துல எங்க பரம்பரையில பிரம்மனுக்கு ஒரு குணமும் கிடையாது, எட்ரிபியூட்லெஸ், நிர்குணம். சரி, நீங்க அவங்களோட நையாயிக்கா வைசேஷிக இவங்க எல்லாரும் என்னன்னா அவங்களுடைய கருத்தை பேசிஸ் ஆந்தி திரவியம், அதுக்கப்புறம் குணங்கள் இதெல்லாம் இருக்கும், சகுணம் தான் அவங்க. அதனால இதுக்கு ஒத்துறாங்க. நீ அந்த சகுண பிரம்மனை பத்தி மனசுல வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கிறேன். ஆனா உன்னால அந்த குணம் இருக்கே ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்படி நீ ப்ரூவ் பண்றதுக்கு கிளம்பிட்ட நீ அநேக சிக்கல்ல மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்விக்கு கவுண்டர் கொஸ்டின் கேட்டாரு ஆச்சாரியர். அந்த கவுண்டர் கொஸ்டின்னால அவனு கன்ஃபியூஷன் ஆயிட்டான். கன்ஃபியூஷன் அவனுக்கு யோசிக்க வேண்டியது வந்தது, கரெக்ட் தானே அப்படின்னு. சரி, மொத்தத்துல அதுல என்னன்னா நீ இப்படி பேசினாலும் இப்படி என்ன சகுண பிரம்மனுக்கு குணங்கள் இருக்கு, இல்ல நிர்குண பிரம்மனுக்கு குணம் இருக்கு, சகுணம். நீ எப்படி பேசின கான்ட்ரடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகும். மொத்தம் 4-5 விதமா என்ன தோஷம் అనేది சொல்லிருக்காரு. அந்த தோஷம் தான் நம்ம விதமா பார்த்தோம். ஒன்னு வந்து செல்ஃப் டிபெண்டன்ஸ், ஆத்மாசிரிய தோஷம். ஓகே, அதுக்கப்புறம் அந்யோன்ய ஆசிரிய தோஷம், அதுக்கப்புறம் அனவசியா தோஷம், சக்கரம் ரிக்ரெஷன். இதுக்கு முடிவே இல்லை, சர்க்கிளுக்கு எண்டிங் பிகினிங் நீங்க என்ன சொல்ல முடியும்? அதனால இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி போயிட்டே இருக்கும். அப்படின்ட்டு மொத்தம் 4-5 விதமா இந்த தோஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவனை வந்து ஒன்னும் பேச முடியாம அவன் நினைச்சிட்டான், போயிட்டான். ஆனா அவன் நினைச்சிட்டீங்க நையாயிக்கானு. ஆனா ஸ்ரத்தாவோட உட்கார்ந்து கேட்கிற இந்த அத்வைத ஸ்டூடெண்ட் இருக்கானு, சார் உங்க ரிப்ளை என்ன ஆக்சுவலி? அப்ப அதுக்கு கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா? நீங்க வந்து கவுண்டர் கொஸ்டின் கேட்டு அவனை பயப்பட்டு அனுப்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் கேட்டதுனால அவனுக்கு என்ன போயிட்டான். பட் வாட் எக்ஸாக்ட்லி ஒரு ஆன்சர் ஃபார் திஸ்? உங்க அவன் கேள்வி பிரம்மனு சகுணமா நிர்குணமா அப்படின்னா 50வது ஸ்லோகத்துல அதுக்கு சிம்பிளா பதில் சொல்றார். இந்த பதில் வந்து அவனுக்கும் நமக்கும் இதுதான்ப்பா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 52வது ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி 51ல வந்து என்ன பார்த்தோம்? இந்த நீங்க இந்த மாதிரி கேட்ட என்ன ஆகும்னா, நீங்க எல்லாருமே மெட்டீரியலிஸ்டிக் ஓரியன்டட் பீப்புள், தார்க்கிகவாதிகள், பௌத்திகவாதிகள், மெட்டீரியலிஸ்ட் அப்ரோச் பீப்புள். அப்போ அவங்களுக்கு என்னென்ன ஆதாரம்? அவங்களுடைய முக்கியமா வைசேஷிகாவது நையாயிக்காவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு, இந்த ஹோல் கிரியேஷன் காஸ்மாஸ் மொத்தமே டிபெண்ட்ஸ் ஆன் 7 பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவான். சப்த பதார்த்தாக. இந்த பாயிண்ட் நம்ம அன்னைக்கு பார்க்கல. ஏன்னா இங்க 51வது ஸ்லோகத்திலோ அதேதான் வருது. 7 சப்த பதார்த்தாக. The whole cosmos or the creation or the world, universe depending on the 7 பதார்த்தம். இங்க நம்ம நினைக்க மாதிரி நான் ஒரு பதார்த்தம் பண்ணி கொண்டு வந்தேன் ஏதோ சாப்பாட்டுக்கு, அப்படி பதார்த்தம் அப்படி இல்ல. இவங்க திருஷ்டில வந்து சப்ஸ்டான்ஸ் தான்.
பட் பதார்த்தத்துல திரும்பி சப்ஸ்டன்ஸ் திரவியம் ஒன்னு வர போறது. ஸோ 7 links சொல்லிக்கலாம், 7 aspects சொல்லலாம் பதார்த்தம். இங்க based on that only இந்த வைசேஷிகா அது நியாயிகா அவங்க பிலாசபி மெட்டீரியலிஸ்டிக் சொல்லணும். அத்வைதத்துக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்சியஸ்னஸ். அவங்களுடைய பேசிஸ் பதார்த்தம், தட் மீன்ஸ் மெட்டீரியல். நம்ம மெட்டீரியல் தாண்டி போய் தான் கான்சியஸ் பத்தி பேசுறோம். பட் தே ஆர் ஸ்டாப்பிங் தேர் இட்செல்ஃப். தட்ஸ் வை த லாஜிக்கல் ஃபேலசிஸ் நிறைய வரும் கொஸ்டின்ஸ். என்ன அந்த 7 சப்த பதார்த்தம்னா அதுல 5 ஆல்ரெடி இங்க வித்யாரண்ய சுவாமி விவரிச்சாரு, 2 மட்டும் அவர் எடுத்துக்கல. அந்த 7 ஒரு ஆர்டர்ல சொல்றேன். ஒன்னு குணம். குணம் சப்த பதார்த்தங்கள். ஓகே, அதுல குணம். குணம் என்ன? ப்ராப்பர்ட்டி இல்லன்னு எட்ரிபியூட். கொஸ்டின் அங்க இருந்து தானே தொடங்கிச்சு. உங்க பிரம்மன் சகுணமா நிர்குணமான்னு கேட்டாரு. அதனால குணம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்படின்னா கலரு, ஃபார்ம், அதோ டேஸ்ட், இதெல்லாமே ஒரு குணம். டச் பண்றது, பஞ்ச இந்திரியங்கள்னால எதெல்லாம் அது இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது ஒரு குணம். சிலதுக்கு இருக்கலாம், சிலதுக்கு கொஞ்சம் தான் இருக்கலாம், கொஞ்சம் இல்லாம இருக்கலாம். பட் மொத்தத்துல குணம் இருக்கு. அட்ரிபியூட் ஆர் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது கிரியா. கிரியானா ஆக்ஷன் ஆர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன். ஒரு திரவியம், ஒரு பதார்த்தம் எடுத்துக்கிட்டா, ஒரு விஷயம் வஸ்து எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் இருக்கும், இல்லாம கூட இருக்கலாம். சோ கிரியா இஸ் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அவங்க சொல்றது. மூணாவது ஜாதி. மூணாவது ஜாதி. ஜாத்தின்னா காமன் ஆர் ஜெனராலிட்டி. காமன்லி இப்ப இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம். இதுல சில பேர் ஆண்களா இருக்காங்க, சில பேர் ஸ்திரீகளா இருக்காங்க, அப்புறம் சில பேர் டாலா இருக்காங்க, சில பேர் குள்ளமா இருக்காங்க. ஆனா காமன் ஜெனராலிட்டி என்ன? ஜெனரல்லி காமன் ஆஸ்பெக்ட் என்ன? ஹியூமன் பீயிங்ஸ். புரியுதா? ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அதுக்காக ஆப்போசிட் தான் பர்டிகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலரா எத்தனை பேர் ஜென்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் லேடிஸ்னா அப்போ தனியை பிரிக்கணும். அப்புறம் அதுல வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 40 கீழே இருக்காங்க, 50. ஸ்பெசிபிகலி பர்டிகுலாரிட்டின்றான். சோ இங்க ஜாதின்னா ஜெனரல்லி. ஓகே, காமன் ஃபேக்டர் ஆர் தி ஸ்பெசிபிக் ஃபீச்சர். நாலாவது திரவியம். இங்க சப்ஸ்டன்ஸ். திரவியம்னா ஒரு மெட்டீரியல், இது ஒரு தனியாவே வருது. அதனால அங்க பதார்த்தம் சொன்னா நம்ம மெட்டீரியல் எடுத்துக்க கூடாது. ஜெனரலி பதார்த்தம்னா மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், அந்த பதார்த்தம் இந்த பதார்த்தம். ஓகே, இது எல்லாத்துக்கு வித்யாரண்ய சுவாமி ஸ்லோகத்துல வஸ்துன்னு பேர் கொடுத்தாரு. ஸ்லோகம் பாக்குறோம், அப்புறம் ஸ்லோகத்துல இருக்கு வஸ்துன்னு. இது எல்லாமே இதெல்லாம் சேர்த்து ஏன்னா அவங்க பதார்த்தம் பண்றாங்க. பட் இங்க திரவியம் அனேதே ஒரு நாலாவது ஆஸ்பெக்ட். திரவியம் ஆக்சுவலி அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு அதுக்கப்புறம் தானே இந்த குணமும் ஜாதி இதெல்லாமே கிரியா. பட் இதுதான் முக்கியமா இருக்கு அப்போ திரவியம். அதுக்கப்புறம் அஞ்சாவது சம்பந்தம். இது ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சம்பந்தம். மெயின்லி திரவியம் தான் சப்ஸ்டன்ஸ் தான் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் பௌத்திகவாதிகளுடைய ஆதாரம் எடுத்து சொன்னோம் இல்லையா. அப்ப திரவியத்துக்கு குணம், திரவியத்துக்கு கிரியா, திரவியத்துக்கு அப்புறம் சம்பந்தம் எல்லாம் ரெண்டு எதுல இருந்து காம்பினேஷன் எடுத்தாலும் சரி ஒரு திரவியம் இருக்கணும் முதல்லங்க. there should be some substance. இதுதான் அவங்களுக்கு பெரியது. இது எதுவுமே இல்லாம நீங்க பேசுறதுன்னா அது எங்களுக்கு புரிய மாட்டேங்குறான். நாங்க என்ன பண்றது உனக்கு புரியலன்னு திரும்பி படி திரும்பி படி. அதுக்குதான் திரும்பி திரும்பி கிளாஸ் புரியுற வரைக்கும் படிக்கணும், வேற வழி இல்லை. அஞ்சாவது சம்பந்தம். அதுக்கப்புறம் ஆறாவது விசேஷ. ஓகே,
அது அந்த மேல சொன்ன அந்த பர்டிகுலாரிட்டின்னு இவங்க நம்ம இங்க தனி ஹெட்டிங் கொடுக்கறோம். முன்னாடி நான் சொல்லிட்டேன், விசேஷமா இங்க எத்தனை பேர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, எத்தனை பேர் கண்ணாடி வச்சுக்கிறாங்க, எத்தனை பேர் கண்ணாடி வச்சுக்கல, எத்தனை யூ கேன் கீப் ஆன் டிவைட் பர்டிகுலர்லி ஆன் சோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ். சோ ஆறாவது விஷயம் விசேஷா. அங்க முதல்ல சொன்னது வந்து ஜாதி ஜெனராலிட்டி அண்ட் இங்க பர்டிகுலாரிட்டி. ஓகே, பர்டிகுலரா. ஏழாவது அபாவஹ. அபாவஹன நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஆப்சென்ஸ். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஆப்சென்ஸ். இந்த 7 தான் அவங்களுடைய பிலாசபி மொத்தத்துக்கு. திஸ் இஸ் கால்ட் மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி. ஓகே, பௌதிகவாதம், தார்க்கிகவாதம். அது பேஸ் பண்ணி அவன் கேள்வி கேட்டான். பட் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க அந்த சாஸ்திரம் ரொம்ப பெருசாவே நிறைய இருக்கு. இப்போ சொன்ன இந்த 7 ஸ்லோக ரூபத்திலே இருக்கு. திரவிய குண ததா கர்ம சாமான்யம் சவிசேஷகம் சமவாய யதபாவஹ பதார்த்தா சப்த கீர்த்திதாக. அப்படின்னா நியாயசாஸ்திரம் எல்லாம் போயிட்ரி ஆர்டர்ல இருக்கு. நல்லாவே படிச்சு பைஹார்ட்டே பண்ணலாமா ஃபுல்லா. எப்படி அத்வைத்த மொத்தம் பண்ண முடியாது, ஆனா அத்வைத்த சாரமே பகவத்கீதை ஸ்லோகமா இருக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் பைஹார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 15வது அத்தியாயமாவது சில்ட்ரன்ஸ் சொல்லி தராங்க இல்லன்னா அது பைஹார்ட் ஆகும். அத்வைத்தத்திலையும் மெமரைஸ் பண்றதுக்காக ரோசாட்டில் இருந்தா மெமரைஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது போயிட்ரியாவா இருந்தாதான் பாடி அப்படி பண்ண முடியும். மொத்தம் இப்படி நியாயசாஸ்திரம் எல்லாமே பைஹார்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணலாமா? ஸ்லோக ரூபத்துல இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி கிராமர் ஆல்சோ, வியாக்கரணம் மொத்தம் ஸ்லோக ரூபத்துல இருக்கு. அது அப்படியே பைஹார்ட் பண்ணிட்டாவே மொத்தம் அந்த கிராமர் சூத்திரங்கள் எல்லாமே மனசுல பதியும். இது பண்ணக்கூடாது. 4வது வயசுல ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, நம்ம 40 கூட ஆரம்பிக்க மாட்டோம் எதுவுமே. டைம் வரல இல்ல சார். சோ இந்த மாதிரி நீ இந்த 7 ஏதோ ஒண்ணுல நீ போய் விசாரணை பண்ண தொடங்கிட்ட. இவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க வந்து மேல சொன்ன அந்த 5 ப்ராப்ளத்துல ஏதோ ஒண்ணு போய் மாட்டிக்குவான். மேல 5 ப்ராப்ளம் மறக்க கூடாது. அங்க சொன்னது அந்யோன்ய ஆசிரிய தோஷம், செல்ஃப் டிபெண்டன்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன் அண்ட் கிரிகிரி சக்கரம். ஓகே, அதுல இன்னும் 2 சொல்லிருக்காங்க. மொத்தம் 5 தோஷங்கள். எது நீ பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா கூட உங்களுடைய பிலாசபில இந்த பேசிக் எரர் அதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கு. அது இருக்கட்டும். இப்போ இங்க அதேதான் 51வது ஸ்லோகத்துல 5 விஷயங்கள் மட்டும் கொண்டு வந்தாரு, 2 விட்டுட்டாரு. ஓகே, அதுக்குதான் ஐ ரிலேட்டட் நவ் டு தட். இங்க பாத்தீங்கன்னா இதம் குணக்ரியா ஜாதி திரவிய சம்பந்த. இந்த ஸ்லோகம் ஒரு வாட்டி படிச்சுடுறோம். இதம் குண 51 இதம் குணக்ரியா ஜாதி திரவிய சம்பந்த வஸ்துஷு சமம் தேன ஸ்வரூபஸ்ய சர்வமேததிதிஷ்யதாம். நீங்க பேஸ் பண்ணி பேசுறது பொதுவா அந்த 7 சப்த பதார்த்தங்கள். ஓகே, அதுக்கு இங்க 5 குண கிரியா ஜாதி திரவிய சம்பந்த இதெல்லாமே வஸ்துஷு. இங்க வஸ்துஷுன்னா பதார்த்தங்கள். அதெல்லாமே ஏதோ ஒரு பதார்த்தத்து மேல சுத்தி டிபெண்ட் ஆகிருக்கிற டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா சமம் ஈக்குவல்லி அண்ட் ஸ்வரூபஸ்ய. 2வது லைன்ல ஸ்வரூபஸ்ய. ஸ்வரூபஸ்யன்னா
the one unchanging phenomena. நீங்க சொல்ற திரவியமோ நீங்க சொல்ற குணமோ நீங்க எது எடுத்தாலும் சரி அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, பல ஜீவர்கள் பல ஆத்மாவும் பலதானே சொல்றாங்க. அவங்க இந்த ஜீவ பாவம் பலதா இருக்கலாம், சொல்லி ஆத்மா பலது இல்லை அத்வைதத்துல. அதனால ஸ்வரூபஸ்ய சர்வம் ஏதத், அது எல்லாமே, அது அந்த 7 நீங்க சொல்றது எல்லாமே எப்படி எடுத்துக்கணுமா? சர்வம் ஏதத் ஈஷ்யதாம். ஈஷ்யதாம்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? சமம், அது எதுவுமே இல்லை, அது எல்லாமே சூப்பர் இம்போஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 51ஆம் ஸ்லோகத்துல இந்த குணங்கள் அதெல்லாம் மெட்டீரியல். இங்க பாருங்க, அத்வைத்தம் கூட துவைதம் பத்தி பேசும். எதுக்கு பேசும்னு சொன்னா பிகினிங்ல நமக்கு டீச்சிங்காக பேசும். ஓகே, டீச்சிங்காக பேசும். அதனால பாகவதத்துல அவதாரமும் லோகங்கள் அது இதெல்லாம் இல்ல. சில உபனிஷத்துகள்ல கதையில வரும், அந்த கதை பார்த்தா பாகவதன கதை மாதிரி இருக்கும். சில வாட்டி கதை நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்கவே முடியாது, இப்படி எல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் இருக்குமான்னு. ஆனா அதெல்லாம் இருக்குன்னு ஓன்லி ஃபார் டீச்சிங் பர்பஸ், டு கம்யூனிகேட் பர்பஸ். தவிர நீ அதே சத்தியமானி அதுலயே ரிசர்ச் பண்ண அப்படி இருக்காது. You have to go beyond all these words. அப்போ ஸ்வரூபத்துல இது எதுவுமே இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் எங்க அத்வைத பிலாசபி கான்சியஸ் பேஸ்டு, உங்களுக்கு மெட்டீரியல் பேஸ்ட். சோ நாங்க என்ன சொல்றோம்னா அந்த குணங்கள் நாங்க சகுணம் பற்றி ஏதாவது வெளியில சகுணம் உபாசனை பண்ணு முதல்ல, அப்புறம் நிர்குண உபாசனத்துக்கு வாங்குறோம். அப்படி என்ன எதுக்கு ரெண்டும் சொல்றீங்கன்னா நீங்க மட்டும் சொல்லலாம், அப்படி நாங்க மட்டும் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. நாங்க சொல்லலாம், நீங்க சொன்னா தப்பு, நாங்க சொன்னா கரெக்ட். இப்படி சொன்னா கோபம் வராதோ? அது நல்லாவே கோபம் வரும். அது எப்படி நீங்க சொல்றது மட்டும் சகுணமும் சொல்லுவீங்க நிர்குணமும் சொல்லுவீங்கன்னா நாங்க அப்படிதான் சொல்லி என்ன பண்றோம் தெரியுமா? சகுல நிர்குணத்துக்கு வாழ்றோம், அதுக்கப்புறம் அந்த நிர்குண வார்த்தைகள் இல்லப்பா அதையும் டிராப் பண்ண சொல்றோம். உனக்கு தைரியம் இருக்கு அப்படி எல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு? அத்வைதம் மட்டும் அது பண்ணோம். அதனால நாங்க சொன்ன தப்பு இல்லை என்ற அதுக்கப்புறம் அதை புடிச்சுக்கிறான் அவனும். இங்க என்ன சொல்றாருன்னா எல்லாமே பிரம்ம ஆசிரிய, மாயா பிரம்ம ஆசிரியம் தானே படித்தோம் தத்துவபோதத்துல. சோ எங்களுடைய நிர்குண பிரம்மன்னு சொல்றோமே, அந்த பிரம்மன்லதான் இந்த நீங்க சொல்ற பதார்த்தங்கள் எல்லாம், பதார்த்தங்கள் மேல சொன்ன 7மே they are resting on the Brahman, in the Brahman அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆச்சாரியர் சொன்னா அங்கதான் அவன் திரும்பி தகராறு பண்றான். நீங்க மட்டும் திரும்பி அப்படின்னா குணங்கள் இருக்கிறதான்னு அர்த்தம். ஆமா இருக்கு, உங்க பிரம்மனுக்கு குணம் இருக்கு, நிர்குணமா நிர்குணம் இருக்கு. என்ன ரெண்டுத்தையும் தலாட்டுறீங்க? இதுதான் உனக்கு தெரியாது. ரெண்டு தலாட்டம். ஒரு நாள் ஒரு ஏர்போர்ட்ல ஒருத்தர் சுவாமிஜின்னு சந்திச்சு கேட்டாரம்மா, ஆர் யூ ஏ ஹிந்து? எஸ். யூ பிலீவ் இன் கிரைஸ்ட்? எஸ். தென் யூ ஆர் ஏ கிறிஸ்டியன்? எஸ். அவனுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டான். If you talk like this, you will go to hell. I am ready to come. Where you will go, sir? நீங்க எங்க போறீங்க? நான் அங்க மட்டும் வரமாட்டேன். அந்த மாதிரி they were very much என்னது obsessed with. If you talk like this itself, you will go to hell. If you don't believe that Christ, you will go to hell. If you don't believe Allah, ஓஹோ என்னென்னமோ பேசுவான். அத்வைத்தம் இப்படி எல்லாம் சொல்லி பயப்படுத்தலப்பா. Given a maximum freedom and discover yourself, you are beyond all this. சத்தியம் ஏக்கமா இருக்கும் போது ஏன் விடல சண்டை போடணும்? ஏன் அப்படி சொல்றீங்கன்னா ஸ்வரூபத்துல எல்லாம் அப்படி இருக்கு. அங்கதான் ஐ வாண்ட் டு டெல் திஸ் பாயிண்ட் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லோகா. சோ ஆச்சாரியர் சொல்றாரு, சி நாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா in our philosophy Advaita we will also talk about the first Dvaita. அப்படின்னா என்ன சார்? அதுனா lower order of reality.
ரியாலிட்டி லோயர் ஆர்டர். இப்போ டீச்சரு உட்காருது, அதான் எனக்கு அவனுக்கு கேட்டான். அப்ப டீச்சர் இருந்து டீச்சிங் பண்ணாதானே, அப்ப இதெல்லாம் குணம் தானே அப்படின்றான். பட் நாங்க நிர்வாண சட்டம் படிச்சு பார்த்தியோ, ந குரு ந சாஸ்திரம் ந சிஷ்யன்னு சொல்ல போறோம். நாங்களே சொல்றோம், இதே சொல்றோம் அதே சொல்றோம். So lower order of reality என்ன, இந்த லௌகிக விவகார திருஷ்டியா பார்க்கும் போதோ, as long as நீ சரீரம் நானு மனசு நானு இதுல இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன், நான் ஜீவனும் நானும் இவ்வளவு கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கு, வீட்டுல சமைக்கணும் சமைக்க வேண்டியது இருக்கு, அப்புறம் போய் மனனும் பண்றாங்க. ஒரு கிளாஸுக்கு போல நான் அப்புறம் புரிய மாட்டேங்குது, அதனால மாசத்துக்கு திரும்பி சொன்னதே சொல்றாரு. வராதவங்களுக்கு நல்லதா இருக்கும், வந்தவங்களுக்கு இப்ப திரும்பி அதையும் சேர்த்துட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகத்தை போல ஒரு இடத்துல சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்லோகங்கள் எடுக்கலாமே. இங்க யாரும் சொல்லல, வேற இடத்துல. இங்க ஏதாவது சொன்னது இங்க சொல்ல மாட்டேன் நான். இது அங்க சொல்லுவேன். I am safe. I have to cut off unnecessary. ஒண்ணு என்னது சீக்கிரமா சொல்றது முடிக்கிறது அப்படின்னா என்ன ப்ரிப்பரேஷன் இருக்காங்கன்னா, இது ஏதோ சொல்லி கொடுக்கிறாரு, ஒரு லெசன் முடிய போறது, அதெல்லாம் முடிச்சுக்கணும். அப்புறம் நான் சொல்லிக்கணும், நான் பகவத்கீதை முடிச்சுட்டேன், படிச்சுட்டேன். என்ன முடிக்கல என்ன, இப்ப படிக்கல என்ன, நீ எங்க இருக்க இப்போ, வாட் இஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் பீயிங், மனசு எங்க இருக்கு, அது புரிய மாட்டாங்க நிறைய பேர்கள். பரவாயில்ல, அவங்க லெவலுக்கு அப்படி கேட்பாங்க, சீக்கிரம் முடிக்கணும். கதை இல்லைன்னா கதை கதை சொல்லணும். கதை எல்லா இடத்துல கதை வருமா என்ன, இதோ நான் இப்படிதான் ஏதோ ஒன்று பேசி உங்களை சிரிக்க வைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் உட்கார வைக்கணும். கதை நம்ம கதை தான், நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய கதை. இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் அவங்களோட கதை தான். இது வித்யாரண்ய சுவாமி கதையோ இல்ல நீங்க உட்கார்ந்து பேசுற வாத்தியாரோட கதை இல்ல. மனசு அப்படி திங்க் பண்ணும், அதுல இருந்து எல்லாத்திலும் வெளியே வரணும். இன்னும் சாஸ்திரம் என்னன்னா, அது மேல ஒரு ஸ்ரத்தா, டெப்த், நான் எப்படி இருந்து அவசரப்பட்ட நடக்கிற விஷயம் இல்லை. பர்டிகுலர்லி இன் ஸ்பிரிச்சுவல் பார்ட் சுவாமி சொல்லுவாரு, யூ நெவர் பி ஹேஸ்டி, பி ஹானஸ்ட் to yourself and be regular and systematic in a smaller doses, take it and assimilate it. அதுக்குதான் இவ்வளவு. So lower order of reality and higher order of reality. Okay, அதனால நிர்குணமும் சகுணமும் சாகாரமும் விவகாரம் லௌகிகம் தெரியுது, இங்க இருந்து தான் போனோம். எது தெரியுதோ தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போனோம். தெரியாதது என்ன, நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாதுல, எங்க இருந்து ஒன்னும் தெரியாது, யாருக்கு எங்க போறோமோ தெரியாத. சாஸ்திரம் சொன்னதான் தெரியுது நமக்கு. இந்த சரீரம் எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது நமக்கு தெரியாது. யாரும் சயின்டிஸ்ட் டாக்டர் கொஞ்சம் படிச்சது எல்லாம் சேர்த்து சொன்னா இது இப்படி நடக்கிறது அன்றோம், என்ன தெரியும் நமக்கு. தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் இருக்கா, இங்க இருந்து கிளம்பேன். தெரிஞ்சது 3 அவஸ்தைகள் விசாரணை பண்ணும். அப்புறம் உன்ன மனசுன்னு நீ ஆராய்ச்சி பாரு, வாட்டி மனசுன்னு என்னன்னு எங்க நடக்கிறதுன்னு. இது ஸ்லோவா படி, இதெல்லாம் படிக்கணும். இது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கரையறதுக்காக தான், மோட்சம் அடையறதுக்காக தான் மனுஷ ஜென்ம புத்தி. அதுக்கு உபயோகப்படுத்தும். அதெல்லாம் குறை உபயோகப்படுத்த மாட்டோம். அந்த குறை பத்தி இப்ப அடுத்த டாபிக் வரப்போம். சரி, நான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க போக மாட்டேன். அதுக்கப்புறம் 52வது ஸ்லோகம் முடிச்சிட்டோம். அன்னைக்கு அந்த கன்க்ளூஷன் என்ன சொல்றாருன்னா, இதா இந்த விகல்பம் சகல்பம், விகாரம் இல்லாம இருக்கட்டும், குணம் நிர்குணம், இது எல்லாமே கூட சம்ஸ்பிருஷ்ட ஆத்ம வஸ்துனி அசம்ஸ்பிருஷ்ட ஆத்ம, இங்க வஸ்து வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 7 வஸ்து இருக்கு, நமக்கு ஒரே ஒரு வஸ்து. இந்த ஆத்மக்கு பரபிரம்மக்கு அந்த வஸ்து வார்த்தை ரொம்ப ரொம்ப சிறந்தது. ரமண மஹர்ஷி பகவான் பார்த்தாரு. யாரு, நம்ம நாராயண குரு கேரளக்கு சேர்ந்தவர். அப்போ
வந்தாரு. அங்க பகவான் குகையில இருக்காரு, மேல விருப்பாக்க குகையில முன்ன வெளியில ஒரு மரத்துக்கு ஒரு தின்ன மேல உட்கார்ந்து இருக்காரு. ஒருத்தர் ஒண்ணுமே பேசவே இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா பகவான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மட்டும் மலையாளம் கொஞ்சம் பேசுவார் நினைக்கிறேன் ரமண பகவான். சாப்பாட்டுக்கு ஓகே கடிக்க என்ன சொல்லுவீங்க, வரலாமே ஏதோ சொன்னாராம், அவ்வளவுதான். கொஞ்சம் கிளம்பி போகும்போது பகவானை பத்தி 7 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு அவரு. இது என்ன வஸ்து? பகவான் ரமர்னு பார்த்தா அவருக்கு ஒரு மனுஷனா, ஒரு ரூபமா, ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி எதுவுமே தோணல. ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரு அப்படியே நித்திய சுத்த புத்த கனமானந்த வஸ்து. அந்த ஞானிக்கு அந்த ஞானின்னு பார்த்தா அவர்னால புரிஞ்சுக்க முடியாது. என்ன இப்படிதான் எதிர்க்காராமா, சம்ஸ்கிருதம் எதிர்க்காரு அவரு பகவானை பத்தி. அதனாலதான் நியூட்டன் ஜெனரல் தான் பகவான் எல்லாரும் அட்ரஸ் பண்ணி பேசுவாங்க. பகவான் வந்துச்சு போயிடுச்சு. இது ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பாஷம் அப்படி இருக்குமா. பிளஸ் அங்க பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. இவர் ஆனா இப்படியா அப்படியா, வயசானவர எதுவுமே சொல்ல. பகவான் வந்துச்சு, பகவான் உட்கார்ந்துச்சு, போச்சு, மலை மேலுக்கு போயிடுச்சு. இப்போ இப்படிதான் பேசுவாங்க. அப்படின்னா நாக்கு அகௌரவமா பேசுறது இல்ல அவங்களுக்கு. அப்படி அதுக்கப்புறம் சார் லோக்கலா அப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, அடியார்கள் பெரிய நல்ல படிச்சு கூட இருக்கிற சம்ஸ்கிருத பண்டிதர் பிராமணர்களோட இப்படிதான். நியூட்டன் ஜெனரல் அவனை பார்த்து பிரம்மனாதான் தெரியுது, யாருக்கும் வேற எதுவுமே தோண மாட்டேங்க. யாரும் இத்தனை பேர் பார்த்து அவர் ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுறாரு. அவர் நடக்கும்போது இப்படி எல்லாம் உடம்பெல்லாம் ஆடுது, இப்படி எல்லாம் யாரும் எங்குமே ஒருத்தரும் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. பார்த்தவங்க எல்லாருக்கும் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, சாந்தமா இருக்கு. அவனை பார்த்துட்டு இருந்தா அப்படியே சைலண்ட் உட்காரன்னு தோணுது. அவருடைய திருஷ்டி பார்வை பார்த்தா போட்டோல இப்போ போய் பார்த்தா எனி போட்டோ இப்ப எங்காவது பாருங்க, அதை கண்டு பார்க்கணுமே, அப்படி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். இப்படிதான் எழுதிருக்காங்க தவிர யாருமே வேற எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர் பத்தி ஒருத்தன் எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது. ஈவன் இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா அவர் அந்த நிலையில அப்படியே இருக்காரு. அது த்ரூ திஸ் பாடி எக்ஸ்பிரஸிங் யாருக்கும் அந்த பவர் அப்படி இருக்கு. அது ஒரு நிஷ்டா பிரம்மனிஷ்ட பவர்னால நோவடி யாருக்கும் அது தோண மாட்டேங்குது. வேற வஸ்துவாதான் இருக்காது, பிரம்ம வஸ்து ஏக வஸ்துவா இருக்கு. சரி, வஸ்து வார்த்தைகள் அப்படி சொல்லி இந்த விகல்பம் அண்ட் எல்லாமே விகல்பித்வம், லட்சத்துவம், சம்பந்தம், ஆத்யா, இது மேல சம்பந்தம் அనే வார்த்தை வந்துச்சு. விகல்பம், விகல்பத்துவமோ நிர்விகல்பத்துவமோ, ஓகே, மெனினஸ், ஒன்னஸ், எனினஸ், யூ ஆடிங் சம் அட்ஜெக்டிவ் இருக்குல்ல, அது எல்லாமே சம்பந்தம். ஆத்யா து, ஆத்யா மீன்ஸ் அத்தியாசம் சொன்னாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வார்த்தை. இது எல்லாமே த இம்பார்ட்டன்ட் வேர்டு கல்பிதாஹா. This is very strong word for the Advaita philosophers. நம்ம அத்வைத வேதாந்தத்துக்கு இந்த வார்த்தை imagined, ஓகே, ஊகிக்கப்பட்டிருக்கு. கல்பிதாஹா, இல்லாதது நீ கற்பிட்டு இருக்க. இப்ப நாங்க அதே எடுத்துக்கிட்டு ஆர்கியூ பண்ண ரொம்ப நேரம் ஆகும், நீ போயிட்டு வா. சோ அத்வைத ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மெசேஜ்? பிரம்மன்ல இதோ லோயர் ரியாலிட்டி ஹையர் ரியாலிட்டி இப்படி ரெண்டா பேசும்போதோ அதுக்காக டீச்சிங் பர்பஸுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நிர்குணமும் ஆல்சோ வில் டிரா கேட்கும். நம்ம அந்த மாதிரி புத்தகம் போது தெரியும், அந்த ஹையர் உபனிஷத்து போகும்போது யூ டிராப் ஆல் த வேர்ட்ஸ். எந்த சப்தத்தினையும் கேரியர் பண்ணாத. ஏதாவது நீ வச்சுக்கிட்டா நீ இன்னும் அந்த ஏக வஸ்து விஷயத்துக்கு நீ வரலன்னு அர்த்தம். எனி டைப் ஆஃப் லக்கேஜ், எனி திங் யூ கேரி. அது எப்படின்னா தூக்கம் தான் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்பப்போ ஞாபகப்பட்டுட்டே இருக்கணும்.
Physically, if you carry anything, of course you cannot go to sleep at all. Mentally you carry any burden, தூக்கத்துக்குள்ள போக முடியாது. இமோஷன்ஸ், மைண்ட், சரீரம், பந்தம், சொந்தம் எல்லாத்தையும் absolutely கம்ப்ளீட்டா நீ டிராப் பண்ணாத you are entering into that a different area, field. நித்ரான்னு சொல்றேன் இருக்கேன். அது எப்படியோ இந்த தியானம், இனிமேல சமாதி பத்தியும் அடுத்த டாபிக் வரும், அதேதான் அப்படின்னு புரிஞ்சு. அதனால இதெல்லாமே கல்பித்தம் தான். ஓகே, டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு எனிதிங். நாங்க நிர்விகல்பம் சொன்னா நீ உடனே அப்படி நினைச்சுக்காது, சஜல்பமா சொன்னா அப்படி எடுத்துக்காது. நீ எல்லாத்தையும் தாண்டி வந்துடு, நீ எல்லா சப்த ஜாலத்தையும் விட்டுணும். எந்த சப்தத்தையும் முக்கியத்துவம் கொடுக்காது. சப்தம்ல ஒண்ணு இல்லை, சத்தியத்துல சப்தமும் கிடையாது, நிசப்தமும் கிடையாது. ரெண்டுத்தினையும் பார்த்துட்டு நீ சொன்னமே, சப்தத்தினையும் கவனிச்சது யாரு, நிசப்தத்தினையும் கவனிச்சது யாரு? அப்போ நிசப்தத்தினையும் சப்தத்தினையும் கவனிக்கிறதுனா அது என்னதாவா இருக்கணும்? கண்டுபிடி. யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படின்னு உபனிஷத்தை கை கற்றுக்கும். we can't teach, we can't explain. அப்போ ஸ்டூடெண்ட் எனக்கு என்ன தப்பா ட்ரெஸ் பண்ணிட்டான்னு என்ன? நீங்க என்னமோ உபனிஷத்து வேதாந்தம் சொல்றீங்கன்னு நீங்க டீச் பண்ண முடியாது. கேன உபனிஷத்துல தொடங்கும். சரி, அதுக்கப்புறம் இப்போ 53வது ஸ்லோகத்துல கன்க்ளூட் பண்றாரு. பண்ணிதான் அடுத்த டாபிக் வரப்போகுது. என்ன கன்க்ளூட் பண்றாரு? நான் இவ்வளவு நேரம் சொன்ன ஸ்ரவணம் மனனம் என்னன்னு இப்ப பிரிக்கிறோம் லைன்ல சொல்றாரு. இதுதான் ஸ்ரவணம், இதுதான் மனனம். ஓகே, கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். இத்தம் வாக்யை ததர்த்தானோ சந்தானம் ஸ்ரவணம் வேத் யுக்த்யா சம்பாவிதத்வானோ சந்தானம் மனனம் து தத். இத்தம் இப்போ வரைக்கும் பேசின இந்த விதமா, இத்தம்னா இன் திஸ் மேனர், இந்த விதமா என்ன பேசிருக்கோமோ, என்ன பேசிருக்கோம்? அந்த வாக்கியைகி, அதோ மகா வாக்கியத்துடைய உத்தேசம். ஓகே, வாக்கியைகி தத அர்த்தத்தினை புரிஞ்சுக்கிறோம். கேட்கறதுனால புரிஞ்சுக்கிறோம். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுல்ல. தத்தனேதே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், துவம்மனேதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த தத்துவம் வாக்கியம் ரெண்டு, ஒரு வாக்கியம் தான். அந்த வாக்கியம் புளூரல் சொல்றாருன்னா தத்துவம் இதெல்லாம், அது எல்லாத்தையும் சந்தானம் அப்படின்னா உன்னுடைய காதுன்னு அதை கொடுத்துட்டு கூடவே மனசுன்னு கொடுத்து முதல் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி யூ ஆர் லிசனிங். அந்த லிசனிங் பேர் தான் ஸ்ரவணம் பவேத். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பண்றோம். இப்ப இவ்வளவு நாளாக தொடங்கி என்ன பண்ணோம்? எல்லாமே கேட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த கேட்கறது தான் the first hand when the teacher guru explaining from the shastra, you are listening. ஓகே, ஆனா அது கூட அனுசந்தானம்னு அது அந்த சொல்ல கூட கூடவே நீங்க கேட்டுக்கிறீங்க, கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க, புத்தகம் பார்க்க. இது எல்லாத்துக்குமே பேரு ஸ்ரவணம், லிசனிங். இந்த ப்ராசஸ் பேரு ஸ்ரவணம். அதுதான் பவேத் ஸ்ரவணம். அதுக்கப்புறம் யுக்தியா, லாஜிக்கல்லி உனக்கு மனசுல வர அடுத்த சந்தேகங்கள் எல்லாத்தையும், இல்லைன்னா வெளியில யாராவது அனுப்புற சந்தேகங்களாவது, இதை இப்போ இங்க குருவே சந்தேகம் அனுப்பி இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி 3 கிளாஸ் இதே தான் டிஸ்கஸ் பண்றோம். யுக்தியா, லாஜிக்கல்லி, அனலிட்டிக்கல்லி, ஓகே, நல்லா அதை பற்றி திரும்பி சம்பாவித்த தத்துவ, அந்த கேட்ட விஷயத்தினை திரும்பி புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு சந்தேகம் இல்லாம சேர்த்துக்கிறதுக்காக நீ என்ன பிரக்ரியை பண்றியோ, எந்த மெத்தட் உபயோகப்படுத்துறியோ, சாதனம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், பிரக்ரியா மெத்தட், அதுக்கு பேரு மனனம். தத் மனனம் தூ.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த 53வது ஸ்லோகத்துல அது இந்த டாபிக் இப்போ சிரவணம் மனனம் అనేది பண்ணிருக்கோம். இப்ப அடுத்தது 45வது 54வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் திருப்பி சொல்லுங்க. தாப்யாம் நிர்விசிகித்சேர்தே சேதசஸ்தாபிதஸ்ய யத் ஏகதானத்வமேதத்தி நிதித்யாசனமுச்யதே. அந்த வேர்ட் டு வேர்ட் மீனிங்க்கு அப்புறம் பாக்கிறோம். முதல்ல இங்க பாருங்க, கேளுங்க. பொதுவா அநேக வாட்டி சொல்லிருப்போம் ஸ்ரவணம் மனனம் நிதித்யாசனம், ஸ்ரோதவ்யம் மந்தவ்யம் நிதித்யாசிதவ்யஹ. இது பாகவதத்திலும் இந்த வார்த்தைகள் வந்துச்சு. தவ்ய பிரத்யம் வந்து பொட்டன்ஷியல் மோட். யூ மஸ்ட் லிசன், யூ மஸ்ட் திங்க் அபவுட் இட், யூ மஸ்ட் கான்டெம்ப்ளேட் மோர் அண்ட் மோர் டீப்லி. பட் இந்த நிதித்தியாச வார்த்தைக்கு கான்டெம்ப்ளேஷன் மட்டும் சொல்லக்கூடாது. அந்த விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போறாரு. வாட் இஸ் நிதித்தியாசனம்? நிறைய வாட்டி உபயோகப்படுத்திட்டோம். ஓகே, ஆர் அபாய்டிங் இன் தட் செல்ஃப்னு கூட சில வாட்டி சொல்லிருக்கோம். ஏதோ கேஷுவலா சொன்னோம். பட் வாட் எக்ஸாக்ட்லி நிதித்தியாசனம் என்ன நடக்கும், அது எப்போ நடக்கும், எதுக்காக நடக்கணும், என்ன வித்தியாசம்? அது மனனம் வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். மனனம் எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் போறதுக்கு நான் மனனம் பண்றேன். ஒரு விதத்துல சுவாமி சொல்றது சிம்பிளா, when your knowledge எது சிரவணம் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் எது மனனம் பண்ணி எல்லாம் கிளாரிஃபை பண்ணீங்களோ அதுக்கப்புறம் when you reach the state of doubtless doubt free knowledge, நம்மளுடைய ஞானம் எது அது வந்து சந்தேகம் இல்லாத ஞானமா இருக்கும் போதோ அந்த நிலைக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அந்த நிதி என்ன பொக்கிஷம் ஒரு வார்த்தை அர்த்தம் இருக்குல்ல, நிதி. அதிபத்தியே சிந்தனத்துல அதுலயே இருக்கிறது. தியாசன்னா அவகேஷன். You are attached only to that. தியாசா அவனுடைய தியாசல்ல இப்ப பணம் மேல இருக்கு, இல்லன்னா ஏதோ வேற வஸ்து மேல இருக்கு. ஓகே, என்ன பையனுக்கு பொண்ணு மேலே ஜாஸ் இருக்கு, பொண்ணுக்கு பையன் மேலே ஜாஸ் இருக்கு. ஜாச நிதி ஜாஸ் கான்டெம்ப்ளேஷன் கண்டினியூஸ்ல அன்றோம். ஏன்னா கான்டெம்ப்ளேஷன் வார்த்தை யூஸ் பண்ணிட்டு சில தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யோக சாஸ்திரத்துல இதே வார்த்தை பகவான் பதஞ்சலி மகர்ஷி உபயோகப்படுத்துறார். Now let us try to understand in a slow manner. இங்க வேதாந்த பரமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, சார் இவ்வளவு நாள்ல அதெல்லாம் கேட்டோம், அது முன்னாடியும் கேட்டுட்டு இருக்கேன், கேட்டாச்சு. கேட்டதுக்கு அப்புறம் ஞானம் ஞானேனைத்து கைவல்யம் அப்படின்னு உபனிஷத்துடைய ஸ்ருதியுடைய வாக்கு என்னது, ஞானம்னால மட்டும்தான் அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் கைவல்யம் ஏக வஸ்து అనేది பிரம் அது அடைய முடியும். அப்புறம் ஞானேன சத்ருஷம் நகி அப்படின்னு பகவான் பகவதி இந்த ஞானத்துக்கு ஈட இன்னொரு விஷயமே இல்லப்பா. அப்புறம் அந்த ஞானம் உனக்கு வந்துச்சுன்னா யோரினே பிரம்மானந்த ஸ்திதி அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க, தவிர நமக்கு அனுபவத்துக்கு வர மாட்டேங்குது. கேட்டாச்சு கேட்டபோது புரிஞ்சிடும். இவ்வளவு நாளா கேட்ட புரியாம இருக்கும், புரியறதுன்னு அர்த்தம் ஐ அண்டர்ஸ்டுட். இதுதான் நிறைய பேருக்கு நமக்கு இருக்கிறது. இது நல்லா ஜாக்கிரதை இருக்கணும். எனக்கு நான் கேட்டிருக்கேன், எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா இந்த அத்வைத ஞானம் என்ன ப்ராமிஸ் பண்றதோ, என்ன உனக்கு கிடைக்கும் என்று படிச்சான்னு ப்ராமிஸ் பண்ணியாச்சு. முதல்ல சொல்லிட்டோம், பலன் எல்லாம் தத்துவபோதம் படிக்கும் போது சொன்ன
நிரங்குஷா திருப்தி, அபய பிராப்தி, ஆனந்த ஸ்திதி அப்படி எல்லாம் சொன்னோம். அந்த ப்ராமிஸ் அத்வைதம் பண்ண ப்ராமிஸ் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட். வரதில்லை எல்லாருக்கும். அப்படி வரலன்னு எப்படிதான் தெரியும்? இன்னும் கேட்டதுக்கு அப்புறம் கூட நமக்குள்ள பயம், கவலை, கோபம், காமம் இதேதோ இன்னும் பிரிடாமினன்ட் அப்படி இப்படி இருக்கு. இது கேட்டானே இது நம்ம விட்டுட்டு போறதில்லை. இது போறதில்ல. அது மட்டும் இல்ல, அங்க சொன்ன அந்த அத்வைதாமிருத வர்ஷினி பகவதி அஷ்டாதசாத்தியாயினு அங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு. அமிர்த வருஷம் அத்வைதம் இல்ல பிரம்மானந்தம் பரமசுகதம். பிரம்மானந்தம் நான் இன்னும் 3 சரீரத்திலே மாறி இதுல இருக்கிற மாதிரி தான். எப்ப வெளியே வர போறேன், எப்ப வெளியே வர போறேன், எப்போ வரும் இப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு தவிர அவள் சட்டுன்னு அந்த அனுபவம் பலம் கிடைக்க மாட்டேங்களே. அத்வைத ஞானத்துடைய பலம் எனக்கு கேட்டா கிடைக்கணும் இல்லையோ? அப்ப என்ன கேட்டோம் ஆனா கிடைக்கலன்னா there is some obstacle. ஆக்சுவலி ஆப்ஸ்டிகல் எல்லாத்தையும் நீக்கி தகதெல்லாம் போயிட்டு வித் குவாலிபிகேஷனோட வந்து கேட்டா சட்டுன்னு கிடைச்சிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் வளர்த்துக்காம ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஃபுல்லி குவாலிபிகேஷனோட சேர்த்துக்காம வந்து கேட்கிறோம். ஒரு கிரமமா சாதன சதுஷ்டய சம்பத்தி. என்ன சார் அது? இத்தனை வாட்டி படிச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. விவேகம் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா சாதன சதுஷ்டய அசம்பத்தி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெனரலா நிதித்தியாசனம்னா தியானம் అనేది இல்ல. தியானமே பண்ண தேவையில்லை. எப்போ குவாலிபிகேஷன் இல்லாதனாலதான் ஆல் தீஸ் ஆப்ஸ்டிகல்ஸ் நம்ம ப்ராப்ளம் வந்து. அப்போ போய் நம்ம கன்சூமர் கோர்ட்ல அத்வைதத்து மேல சூட்டு போடக்கூடாது. நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் கிடைக்கும்னு. அப்ப அர்த்தம் என்ன சொல்லுமன்னா இல்லப்பா தப்பு உன பக்கம் தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன், நீ எல்லா குவாலிபிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து கேளுன்னு சொன்னான். ஆனா நீ எந்த குவாலிபிகேஷன் இல்லாம அவசரப்பட்டு வந்து உட்கார்ந்துட்டு என்ன அவசரம் தான் கலியுகத்துல அப்படிதான் வரணும். நான் இந்த கிரமமா சாதன சதுஷ்ட சம்பத்தி விவேக வைராகிய சமாதி சக்த சம்பத்தி முமுட்சுத்வம் இதே நமக்கு இன்னும் பைஹார்ட் ஆகி அது என்னது அது பத்தி சிந்தனை பண்ணி அது வளர்த்துக்கிறதுக்கு செய்யறதுக்கு என்னன்னு பார்க்காம உடனே இங்க எல்லா ஞானம் புரியாது. அந்த குவாலிபிகேஷன்ஸ் இருக்க எதுக்கு? அப்போ தத்துவத்துல ஆரம்பத்துல அவ்வளவு முக்கியமா குவாலிபிகேஷன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்கு எல்லாத்துல ஆசை எடுத்துக்கோங்க. அவிவேகம், விவேகம் இல்ல, அவைராகியம், அசமாதி சக்த சம்பத்தி, அமுமுட்சுத்துவம். எனக்கு எப்போ பிடிக்கும் போது நான் கிளாஸ் வருவேன். முமுட்சுத்துவம் அந்த குவாலிபிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணாம அப்ப என்ன சொல்லும் கோர்ட்ல, உன்னோடதான் தப்பு, நீ வந்து ஹாஃப் குக்டு ஃபுட் மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேஸ் நம்ம மேல போடும். போயிட்டு வா கன்சூமர் கோர்ட்டுக்கு வந்தா என்ன பயப்பட? நானும் சரியா சொல்லிட்டேன். அப்போ கிரமமா நீ அதெல்லாம் பண்ணிட்டு வரல. கிரமமா பண்றதுக்கு பேரு கிரமம். நம்ம என்ன பண்றோம், அக்கிரமம் பண்றோம். என்ன பண்ண, முதல்ல வந்துட்டு ஞானம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், உபனிஷத்து கேட்கணும், எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தப்புன்னு சொல்லல, நல்லதுதான், வந்துட்டோம். பட் ஒண்ணு இல்ல, இப்போ பெரிய பிரச்சனை இல்ல, அக்கிரமமா போறோம், அபசவியமா போடுறது. அக்கிரமம் என்ன பாரு, அக்கிரமம் தமிழ்ல நல்லா உபயோகப்படுத்துங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அதனால டோன்ட் கம்ப்ளைண்ட் அந்த அத்வைதா வேதம் குரு மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத. ஏன்னா பிரம்மானந்தம் ஒண்ணு இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, இது முன்னாடி நிறைய துக்கம் இருக்கு, இப்போ வேதாந்தம் படிச்சதுக்கு இன்னொரு துக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
நிறைய வாட்டி அப்படி ஆகும். வேதாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் எப்ப பார்த்த வாழ்க்கை அது எல்லாம் அனித்தியம் அசத்தியம்ன்றாரு. எப்ப பார்த்த மரணம் பத்தியும் சொல்லுவாரு, மூப்பு பத்தியும் வியாதி பத்தியும் பேசுவார். இவடெல்லாம் பயப்படுத்த என்னென்னமோ அப்படின்னு அத்வைதம் படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்ப எல்லாத்தையும் நானும் ஈடுபடணுமா வேண்டாமா, எப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன, சோ மச் மைண்ட்ல நல்லாவே எண்ணி போட்டுடுவாங்க. ஒரு பெரிய தூஃபான் சைக்கிளம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும் ஸ்பிரிச்சுவல். ஓகே, இன்டைஜேஷன் சொல்லுவார் சுவாமிஜி. ரொம்ப கஷ்டம் ஹவு டு ஹேண்டில் பண்றது. நான் கேட்கிறேன், எனக்கு விருப்பம் இருக்கு, என்ன இருக்கு, பட் எனக்கு சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் அது பத்தி விருப்பம் இல்ல, என்ன இல்ல, ஒரு சிச்சுவேஷன் கிடையாது, ஒரு கோஆபரேஷன் கிடையாது. ஆனா நான் அதுல வளரணும். எப்படி இருக்கும், கண்டிப்பா பெரிய ஸ்ட்ரகிள் தான். அந்த சைக்கிளோல மாட்டுக்கணும் இருந்தாரு. அங்கதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா இப்போ இந்த டாபிக் நிறைய பேருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதுக்குதான் எலாபரேட் பண்றது. நிதித்தியாசனம் என்னன்னா இங்க சொல்ல போறார் ஆச்சாரியரும். நவ் எந்தெந்த குவாலிபிகேஷன்ஸ் இன்னும் குறைய இருக்கோ, எதெல்லாம் உனக்கு இன்னும் ஆப்ஸ்டிகலாவே இருந்துட்டு உன்னை அந்த அனுபவத்துக்கு கொண்டு போலையோ, நவ் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் தட். அதுக்கு செய்யற சாதனைக்கு பேர் தான் நிதித்தியாசனம். நவ் பியூரிஃபைங் ரெக்டிஃபைங் தட் எரர். ஓகே, அப்போ என்ன அப்படி என்ன நிதித்தியாசனம் இங்க ஸ்லோகத்தை போறதுக்கு முன்னாடி நானும் சுருக்கமா சில சொல்றேன். பல விதமாவும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் 2-3 ஸ்லோகம் இருக்கு. உடாம இப்படி சிரவணம் பண்றதே நிதித்தியாசனம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த சிரவணம் ரிப்பீட்டட் சிரவணமே உங்களுக்கு அந்த நிதித்தியாசனம் ஆயிடும். அந்த குறைகள் எல்லாம் நமக்கு இன்னும் என்னென்ன வளரலையோ கேட்டு கேட்ட கேட்க நமக்கு கொஞ்சம் தெம்பு ஸ்ட்ரென்த் அப்புறம் நமக்குள்ள அது எல்லாமே அந்த சாதனை சத்துர்த்த சம்பத்து வளரும். அந்த ஆப்டிகல்ஸ் எல்லாம் கிரமமா விட்டு போகும். அதுக்கு ஒரு வழி கேட்டுட்டே இருக்கிறது, சிரவணம் பண்ணிட்டு. அதனாலதான் ரிப்பீட்டட் சிரவணம். ஈவன் நிதித்தியாசனத்துல இருந்தா கூட திரும்பி சிரவணம் பண்ணணும் சாஸ்திரம். அப்ப கிடையாது. பிகாஸ் அதுக்கப்புறம் சிரவணம் பிகம்ஸ் மச் மோர் டிஃபரெண்ட். 2வது வாட்டி சிரவணம் பண்ணும் போது, 5 வருஷத்துக்கு அப்புறம் சிரவணம் பண்ணும்போது, 2வது வாட்டி பகவத்கீதை கேட்கும் போது, இன்னொரு உபனிஷத்து போகும்போது you see the clarity. அப்போ என்ன சொல்லு மனசு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பரவாயில்ல, இப்ப மாஸ்டர் நல்லாதான் சொல்லி கொடுத்தாரு, முதல்ல மேல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. நான் பரவாயில்ல, கிரெடிட் யாருக்காவது பண்றோம், ஒண்ணு இல்ல, நீங்க தான் இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. நம்ம மனசு கொஞ்சம் குவாலிட்டி வளர்ந்துச்சு, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது ஒண்ணும். அப்புறம் இல்ல ஷேரிங் திஸ், இந்த விஷயத்துல ரொம்ப க்ளோஸா ஒருத்தர் 2 பேரு கூடயோ அந்த விரும்புறவங்களுக்குள்ள ஷேர் பண்றது கூட நிதித்தியாசனத்துக்கு நமக்கு உதவியா இருக்கும். அது எல்லாமே இது ஆல் கமெண்டர். இன்னொரு அர்த்தம் நிர்விசேஷேன தியாயதி தி. உடாமே புத்தில இதே விஷயங்களை திரும்பி 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 நினைக்கிறது, பேசிக்கிறது, ஏதறது, பாடுறது, இது எல்லாமே நிதித்தியாசனம். தெரியுமா? நிதித்தியாசனம் அர்த்தம் எழுத்தார். அப்போ இது ஒரு கண்டினியூஸ் கான்டெம்ப்ளேஷன் ஆயிடும். என்னது, ஒரே விஷயத்துல எப்ப பார்த்த இந்த இல்ல அகம் பிரம்மாஸ்மி இல்ல தத்துவமசி அந்த மகா வாக்கியத்தின்னு ஜபம் பண்றது, மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு புரியுதோ இல்லையோ, அது எப்போ வரும் எனக்கு தெரியாது. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. இப்ப என்ன போச்சு, சொல்லிட்டே இருந்தா அப்படி சொல்லணுமா? சோ கேட்டுட்டே இருக்கணும், கேட்கறதுக்கு வரணும், சிரவணம் பண்ணணும். அப்புறம் அதை பத்தி சர்ச்சை பண்ணலாம். ஆர்குமெண்ட்டுக்காக இல்ல, இன்னொருத்தன் மாத்துறதுக்காக இல்ல, நான் அதை பத்தி அதுல இருக்கிறதுக்காக நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். மூணாவது இன்னும் பலர் சொல்லலாம், இப்படி அத பாட சொல்லணும். இப்ப அதே மனோபுத்தி சித்த அகங்காரத்தின்னு பாடிக்கிட்டே இருந்தா நான் அதுல இருக்கேன் இல்லையா?
அதுக்கப்புறம் இதோ யாருக்கா இப்படி பேச முடிஞ்சிச்சுன்னா உட்கார்ந்து பேசுறேன்னா இட் இஸ் நிதித்தியாசனம் ஃபார் மீ. குருவுக்கு இல்ல, குரு ஆல்ரெடி பிரம்மனிஷ்ணா இருந்து பண்றாருன்னா இட் இஸ் ஓன்லி லவுட் திங்கிங் ஃபார் ஹிம். இட் இஸ் எ சமாதி ஆர் ஹையஸ்ட் மெடிடேஷன் டீச்சிங். இந்த மாதிரி பல விதமா நீங்க அது ஷேர் பண்றதோ, பாடுறதோ, நினைச்சுக்கிறதோ, கேட்கறதோ, இது எல்லாமே நிதித்தியாசனம். என்னென்ன விதமா முடியுமோ அந்தந்த விதமா அது எல்லாத்தையும் அதுலயே இருக்கிறது முயற்சி பண்ணணும். அப்பதான் நமக்கு பழைய வாசனைகள், நம்ம மனசுல இருக்கிற பலகீனத்தை, நமக்கு இல்லாத அந்த குறை, சாதன சத்துச சம்பத்தி 100% ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கேட்டோம் நிறைய பேரு, எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. ஆனா எப்போ வருமோ அந்த பிரம்மாண்டம் எப்போ வருமோ, பிரம்மன் எப்போ வருவாரோ, பிரம்மன் எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 உடம்பு கட்டி போட்டி தூக்கி போட்டி பிரம்மன் இடுத்துட்டு ஒரு இது போட்டு உட்காருங்க, எங்க போற இவ்வளவு நாள்ல சொல்லிட்டு எங்க மாஸ்டர். இப்படி ஈவெண்டா அது பண்றதுக்கு அப்படியே ஒண்ணும் இல்லை. நத்திங் டு டூ. இந்த 3 சரீரங்கள்னு ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்குள்ளதான் நான் இருக்கேன்னு நினைக்கிறோம். Now expand, understand the scripture. You are not limited to the body. சரீரத்துல நீ மாட்டிக்கல இருக்கனே, மாட்டிக்கிட்டே அது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்க போட்டோம். யூ டிரைவ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். பாருங்க, இதுக்கு எதுவுமே ஏதோ ஒரு நாளைக்கு நடக்க போற ஒரு ஈவெண்ட் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சோ டேட் இப்படி ஆகும் அப்படி ஆகும், இப்படி எல்லாம் பெரிய தப்பு கருத்து. அன்பார்ச்சுனேட் அண்டர்ஸ்டாண்டிங் அது வரக்கூடாது. அதனால ஜாகிரதையா நிதித்தியாசனம் என்னன்னு, ஆல்ரெடி நித்தியமா சுத்தமா அவைலபிளா இருக்கிற பிரம்மன் எப்பவுமே விமுக்தனாவே இருக்கான். நீ எப்பவுமே முக்தன் தான். அப்படி எப்பவுமே நித்திய முக்தனா இருக்கிற நானும் அது எனக்கு ஒரு நாள் ஒண்ணு இல்ல. நீ இப்ப இருக்கிற தப்பு கருத்தில் அத்தியாசம் எல்லாம் நீக்கணும். All wrong notions should be removed. That's all. Remove all the wrong notions. இதுக்கு பேரு தான் இப்ப தொடர்ந்து அதே செய்யறது. அதுக்கு செய்யற பிரக்கிரிக்கு பேரு நிதித்தியாசனம். ஓகே, சரி. இங்க 55வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன சொல்ல போறாரு பார்த்து அதுக்கப்புறம் எப்படி டெவலப் பண்றாரு. சில விஷயங்கள் இன்னும் அடுத்த வாரம் கூட வரும். இப்போ இது கொஞ்சம் பாக்குறோம். 55வது ஸ்லோகம் நிதித்தியாசனம் என்ன అనేది இங்க ஒரு பர்டிகுலர் ஃபேஷன்ல சொல்லப்படுறாரு. ஜாத்ருத்யானே பரித்யஜ்ய கிரமாத்யேயைக கோச்சரம் நிவாததீபவச்சித்தம் சமாதிரபிதீயதே. 45 படிச்சோம் நம்ம. சாரி படிச்சோம் அதிக சாரி நம்ம சமாதிக்கு போயிட்டோம். 54க்கு வேர்ட் டு வேர்ட் மீனிங் சொல்றேன் இல்லையா. சரி, இது அப்புறம் பாக்குறோம். தாபியாமன்னா அந்த 2 டியூவல் கேஸ். எந்த 2? சிரவணம் மனனம். ஓகே, தாபியாம் பை த 2 அந்த 2 தாபியாம். நிர்விசிகித்சேத் அர்த்தே. சிகித்சா ட்ரீட்மெண்ட் இல்லையா, ஆயுர்வேத சிகித்சா. விசிகித்சா மீன்ஸ் இங்க என்ன ட்ரீட்மெண்ட்? டவுட்லெஸ். நீ கேட்ட சிரவணம் பண்ணது எல்லாமே மனனம் பண்ணதுக்கு அப்புறம் லாஜிக்கலா எல்லாம் திங்க் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப அது டவுட் ஃப்ரீ நாலேஜ் ஆயிடுமோ, ஓகே, நிர்விசிகித்சேத் அர்த்தே. அந்தந்த அர்த்தத்தை நீ எதுலயும் டவுட் இல்ல. ஒரு விஷயம் சொன்னா சத் சித் ஆனந்தம்னா இட் ஷுட் பி வெரி கிளியர். எந்த லெவல்ல எப்படி புரியும்? ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன, ஹையர் ஆஸ்பெக்ட் என்ன, துவம்மன் ரிலேட்டிவ்லி லோயர் ரியாலிட்டி என்ன. துவம்மன் நான் தான் சார், இந்த பிளாட்ல இருக்கேன், என்னோட பேர் தெரியாது உங்களுக்கு, அதெல்லாம் கேட்கல. துவம்மன் பாருங்க, ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி என்ன போகணும். அதே மாதிரி சத்து பத்தியும்
தத்தனை இதோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் என்ன, இது பின்னாடி பின்னாடி என்ன ஆராய்ச்சி பண்ண. So every word should be very clear. அர்த்தே எங்க சேதசா, இந்த மைண்ட், பை யுவர் மைண்ட். சேதசன் இன்டலெக்ட் கூட சொல்லலாம், ஏன்னா மனசு இன்டலெக்ட் ரெண்டு ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸ்தாபிதஸ்ய யத், யாருடைய மனசு புத்தி டவுட் ஃப்ரீ நாலேஜ்ல நிக்கிறதோ, ஸ்தாபிதம் பிரதிஷ்டம் நிக்கிறதோ இருக்கிறதோ, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏகதானத்வமேதத், ஏகதானமேதத், இது again technical term. ஏகதானத means continuous thread like, சூத்திரம் like. ஏகதானத, இந்த ஏகதானத வேர்டு பதஞ்சலி யோக சூத்திரத்துல 3வது பாகத்துல 29வது ஒரு சூத்திரம். பிரத்யய ஏகதானதா தியானம், அந்த தியானத்தை பற்றி சொல்லும் போது இதே ஏகதானத வார்த்தை பதஞ்சலி மகர்ஷி சொல்றார். So ஏகதானதா means unbroken continuous அர்த்தம். ஓகே, அந்த ஏகதானத்துவம் అనేది என்ன இருக்கோ, ஏதத் எது இருக்கோ, வித்தி தெரிஞ்சுக்கோ, என்னது, அதுதான் நிதித்தியாசனம் అని சொல்லப்படுறது. நிதித்தியாசனம் இது உச்சதே. இப்ப என்ன உடனே மெடிடேஷன் அனுப்பிச்சுக்கூடாது. மெடிடேஷன் பத்தி ரொம்ப ரொம்பவே தப்பு தப்பா ஆயிடுச்சு. யோகா பத்தி எப்படியோ மெடிடேஷன் பத்தி, ஏன்னா எல்லாருக்கும் உடனே மனசுக்கு ஒரு பவர் வேணும், மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், மனசுக்கு ஒரு சாந்தி வேணும், எல்லாருக்கும் வேணும், விரும்புறாங்க இல்லையா. ஒரு மிடில் ஏஜ்ல இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டெவலப் பவர் ஆஃப் மை மைண்ட் ಅಂತ, எதுக்குன்னு எல்லாம் எடுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பவர் ஆஃப் த மைண்ட். எதுக்கு பவர் ஆஃப் த மைண்ட், மைண்டுக்கு பவர் எதுக்கு, என்ன பண்ண போறேன், இப்ப இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஏதோ நிறைய விதமான மெடிடேஷன் பத்தி கல்பனை. பட் ஆக்சுவலி வேதாந்திக் மெடிடேஷன் ஆர் பதஞ்சலி மகர்ஷி டீச் பண்ண அந்த சிஸ்டமேட்டிக் அஷ்டாங்க யோக மெடிடேஷன் అనేది நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ புரிஞ்சுக்கிறோம், படிக்க படிக்க கூடவே புரிஞ்சுக்கிறோம். சோ அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஹியர். அந்த ஏகதானத்துவம் அப்போ உட்கார்ந்த உடனே மனசு அப்படியே நிந்தி போகணும், தாட் இல்லாம ஆகணும், ஒரு நாள் ஆகாது. அப்படி எல்லாம் உட்கார்ந்து பண்றவங்க எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிடுறாங்க. சுவாமிஜி கொடுக்கறது அர்த்தம் சைலண்ட் சஃபரிங் இஸ் கால்ட் மெடிடேஷன். உனக்கு பேசிக் நிறைய புரிய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்காம மெடிடேஷன் எங்க கொண்டு போய் 7வது ஸ்டெப்ல பதஞ்சலி மகர்ஷி வச்சிருக்காரு. உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு புரிஞ்சிச்சோ, அது ஏதாவது இருக்கா உனக்கு டெவலப் பண்றது ஏனியா நீ என்ன சார், 5 யமம் 5 நியமம். ஓகே, அதுக்கப்புறம் ஆசனம், பிரத்யாகாரம், தாரணம், அதுக்கப்புறம் தியானம். அதுக்கப்புறமா நான் அவ்வளவு நாள் இருப்பேன்னு கவலைப்படாத, நீ இது கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன இப்ப பண்ண அடுத்த ஜென்மத்துல பண்ண போறேன். இப்ப அடுத்த ஜென்மத்துல நம்ம போன ஜென்மத்துல எல்லாம் பண்ணி வந்ததுனாலதான் இப்போ வந்து we are in the highest progress of the ladder. அத்வைதம் வேதாந்தம் படிச்சு புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணோம்னா நம்ம we are in the என்ன சொல்றது லாஸ்ட் பட் ஒன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு இல்ல சார் லாஸ்ட் பட் ஒன்னு சொல்லாதீங்க, லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கணும். வெரி குட். ஏகதானத. இந்த ஏகத்துவம் இதுக்கு பல சிரவண மனனம் செஞ்சு இதோட வேர்ட் டு வேர்ட் மீனிங் புரிஞ்சிச்சு. இன்னைக்கு இங்க நிறுத்துறோம், நிறுத்திட்டு அடுத்த வாரம் அதுக்கப்புறம் அந்த சமாதான வார்த்தை இருக்குல்ல, அஷ்டாங்க யோகத்துல 8 ஸ்டெப் சமாதி இருக்கு. சோ கண்டிப்பா அது என்னன்னு சொல்லணும். அது துரிய அவஸ்தான்னு சொல்லிருக்கோம், இல்லன்னா 4th டைமென்ஷன். அசல் அத்தனை டைமென்ஷன் இல்லப்பா, தட் இஸ் ஒன் டைமென்ஷன், ஓன்லி டைமென்ஷன் கூட சொன்னோம். ஸோ என்ன అనేది இந்த ஆச்சாரியர் எப்படி வேதாந்த சாஸ்திரபரமா எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த சமாதி அந்த வார்த்தையில அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम तत्सत्।